நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேமித்து அதை ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆக முடியும். இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் ஒரு 30,000 ரூபாய் சேமிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்க முடியாது. என்ன உதாரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹவுசிங் லோன் போகிறவங்கலாம் மாதம் 50,000 ரூபாய் வரைக்கும் கூட 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட ஹவுசிங் லோனில் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க 30,000 ரூபாய் சேமிக்கிறது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்க முடியாது. இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளுக்கு இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த வட்டி விகிதங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து மாறும். ஏன் சார் மியூச்சுவல் ஃபண்ட் தவிர வெற்றதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு பேங்க் ஆகட்டும், இல்லை வேறு ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அதிலெல்லாம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி. இதில் நமக்கு லாங் டேர்மில் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நம்ம அதிகமான பலன் கிடைக்கிறதுனாலையும் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கெஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் முரளிதரன், நிதி ஆலோசகர். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எப்படி பணக்காரர் ஆகலாம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், எவ்வளோ சேமித்தா நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், பணக்காரர் ஆகலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெரும்பாலருடைய கனவு பணக்காரர் ஆவதாக இருக்குது. ஆனால் இந்த பணக்காரர் ஆகணுன்றதை நினச்சிக்கிட்டே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது யாராவது பணம் சம்பாதிச்சவங்க அதுக்கான ஃபார்முலா நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. அப்போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சார் இதுக்கெல்லாம் போய் ஃபார்முலா இருக்கான்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இருக்குங்க. ஸோ அப்போ இதை நான் வந்து ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்கலான்னு இருக்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு நமக்கு ஒரு இட்லி தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு புரிதல் வேணும். ரெண்டாவது, அந்த இட்லி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம சேகரிக்கணும். இட்லி தயாரிக்கிறதுக்கு முதல் நாள்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான அரிசியை உளுந்து முதல்ல ஊற வச்சு முதல் நாளே அதை அரைச்சி நைட் ஃபர்மெண்ட் பண்ணி அதை புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மைட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு தான் மறுநாள் இட்லியோ நம்ம தோசையோ டிஃபன் செய்ய முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு இட்லி செய்கிறதுக்கே இவ்வளோ நேரம் தேவைப்படுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எவ்வளோ நாள் சேமிக்கணும், எவ்வளோ நாள் சேமிக்கிறது மூலிமா தான் பணக்காரர் ஆக முடியுன்றதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி சார், இப்போ இந்த ஃபார்முலா என்னன்றதையும் நம்ம வந்து நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி இட்லி சுடுறதுக்கு நம்ம இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த பணக்காரர் ஆகிறதுக்கும் இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலாலாம் ஏற்கனவே நம்ம காலேஜில் ஸ்கூலில் படித்தது தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, P = 1 × R/100 whole n. இதுதான் இந்த கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா நமக்கு நிச்சயமாக அந்த கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். இந்த 3 கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P பிரின்சிபிள், N நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் T டைம் எவ்வளோ நாள் நம்ம இருக்கிறோன்றது, R அது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன். இதில் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது பிரின்சிபலும் டைமும் தான். அப்போ இந்த R பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது நம்ம எவ்வளோ பிரின்சிபல் முதலீடு செய்கிறோம், எவ்வளோ நாளுக்கு இருக்கிறோன்றதை பொறுத்து தான் இந்த R மாறும். அதனால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதையும் பிரின்சிபலையும் டைமையும் தான். இதை வந்து நம்ம ஒரு லைவ் கால்குலேஷன் மூலிமா நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் முதலீடு செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 6% வட்டி தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் அவர் முதலீடு செஞ்சுருந்தார்னா அவர் முதலீடு செய்த தொகை 6 லட்சமாக இருக்கும். அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 7 லட்சமாக இருக்கும் கிட்டத்தட்ட. இதுவே அவர் 15 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணார்னா அவர் முதலீடு பண்ண தொகை 18 லட்சமாக இருக்கும். அவருக்கு கிடைக்கக்கூடியது 28 லட்சம். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், நமக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட நம்ம அதிக நாள் இருக்கும்போது நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும். சப்போஸ் இதே 10,000 ரூபாய் அவர் வந்து ஒரு 12% கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு செய்கிறாரு, மியூச்சுவல் ஃபண்டில், எஸ்ஐபியில் லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 5 வருஷமாக மட்டுமே இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதே 6 லட்சம் தான் அவர் முதலீடு பண்ணியிருப்பார். அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 8,11,000 ரூபாயாக இருக்கும். அதுவே ஒரு 15 வருஷம் அவர் வெயிட் பண்ணார்னா அவர் சேமிக்கிற தொகை 18 லட்சமாக இருக்கும். அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 47,59,000 ரூபாயாக இருக்கும். இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளுக்கு இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த வட்டி விகிதங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து மாறும்.
இப்போ இதுவே நீங்கள் வந்து 10,000க்கு பதில் ஒரு 30,000 ரூபாய் முதலீடு செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் 5 வருஷத்தில் முதலீடு பண்ணுற தொகையே 18 லட்சமாக இருக்கும். குறைஞ்சது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 24 லட்சமாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேமிக்கிற தொகை 54 லட்சமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 1,42 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேமித்து அதை ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆக முடியும். இப்போ கேட்கலாம், என்ன சார் 30,000 ரூபாய் எப்படி சார்னு? இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் ஒரு 30,000 ரூபாய் சேமிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்க முடியாது. என்ன உதாரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹவுசிங் லோன் போகிறவங்கலாம் மாதம் 50,000 ரூபாய் வரைக்கும் கூட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட ஹவுசிங் லோனில் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க 30,000 ரூபாய் சேமிக்கிறது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்க முடியாது. அப்போது உங்களுடைய கனவு 1 கோடி ரூபாயாக இருந்து நீங்கள் அதை அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி 30,000 ரூபாய் ஆரம்பித்து மாதம் நீங்கள் ஒரு 15 வருஷம் பண்ணும்போது நீங்களும் ஒரு கோட்டீஸ்வரர் ஆக முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானத்தை கரெக்டாக திட்டமிட்டு அதில் ஒரு பகுதியை சேமித்து அந்த சேமிப்பை எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவது மூலயமா நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆகலாம். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வழி. ஏன் சார் மியூச்சுவல் ஃபண்ட் தவிர வெற்றதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு பேங்க் ஆகட்டும், இல்லை வேறு ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அதிலெல்லாம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி. இதில் நமக்கு லாங் டேர்மில் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நம்ம அதிகமான பலன் கிடைக்கிறதுனாலையும் நம்ம இந்த தொகையை அடைய முடியும். ஸோ நீங்கள் இன்னிலிருந்து சேமிக்க துவங்கி ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டை தொடர்ந்து டிசிப்ளின்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆகலாம். வணக்கம், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.